வணக்கம். வெல்கம் டு ட்ரேட் ஜோன். லாஸ்ட்டாக வந்துட்டு நம்ம குஜராத் கேஸ் கொடுத்துருந்தோம். அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம செல்லிங் ஜோன் வந்துட்டு 517 அந்த ஜோனில் சொல்லியிருந்தோம். மார்க்கெட் வந்து 489 வரையுமே லோ வந்திருக்கு. இதில் வந்து ஒரு 27 பாயிண்ட்ஸ் பக்கமாக நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்னென்னா நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் ஜோன்லேருந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ரொம்ப மினிமைஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்கணுன்னா ப்ரீவியஸோட வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன ரேஞ்சுக்கு செல்லிங் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு ட்ரேடிங்கான ஸ்கிரிப்ட் வந்துட்டு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஹிந்து காப்பர் இந்த 3க்கும் லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். இந்த நிஃப்டியோட லெவல் பார்த்தோம் அப்படின்னா R1 R2 23,420, S1 S2 23,044, 22,980. மார்க்கெட் வந்து 23,267 க்ளோசிங் நடந்திருக்கு. அதாவது R1 ரேஸ் நியர்பை க்ளோசிங் நடந்திருக்கு. எகைன் R1 ரேஸ்க்கு மேலே ஒரு கிளியரான க்ளோசிங் இருந்தது அப்படின்னா மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. பேங்க் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு R1 R2 49,156, 49,322, S1 S2 48,207, 48,100 வரையுமே நமக்கு சப்போர்ட் ஜோன் இருக்குது. மார்க்கெட் வந்து பார்த்தோம் அப்படின்னா மிடில் தான் க்ளோசிங் இருக்குது. எகைன் சப்போர்ட் ஜோன் பக்கமாக வந்தது அப்படின்னா ஒரு பையிங்கான சான்சஸாக தான் இருக்குது. ஸோ லைவ்ல எப்படி ட்ரேட் ஆகுது அப்படிங்கிறது வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த ஸ்டாக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா ஹிந்து காப்பர் சொல்லியிருந்தோம். ஹிந்து காப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒரு டிமாண்ட் ஜோனில் இருந்துட்டு சப்ளை ஜோனுக்கு மூவ் ஆகி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த சப்ளை ஜோனில் என்னென்னா நமக்கு வந்து இங்கே வந்து இன்னுமே ஒரு ட்ரிகர் பெண்டிங் இருக்குது. 250 அந்த ஜோனில் வந்து நமக்கு ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அதாவது 250லேருந்து 255 வரலையுமே அந்த ஜோன் இருக்குது. அந்த இடத்துல ஒரு ட்ரேட் நடந்துட்டு ட்ரிகர் பண்ணிவிட்டு எகைன் வந்து வீக்கான ஒரு க்ளோசிங் இருந்தது அப்படின்னா ஒரு செல்லிங்கான சான்சஸாக பார்க்கலாம். நீங்கள் செல் கிரியேட் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து அடுத்த சப்போர்ட் ஜோன் வந்துட்டு 223 வரலையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. இது ஏன் நம்ம செல் கொடுக்குறோன்னா 4 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா நல்ல செல்லிங் பாயிண்டில் இருக்குது. கண்டினியூஸ் செல்லிங் தான் இருக்குது. கீழே சப்போர்ட் ஜோன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 170 அந்த ஜோன் வரையும் இதெல்லாம் ரொம்ப லாங்கர் டைம் ஃப்ரேமில் நம்ம இப்போதைக்கு நம்ம ஒரு 2-3 டேஸ்க்கு வந்து எதிர்பார்க்குறோம் அப்படின்னா இந்த ஜோன் வரையும் மாறலாம். ஸோ அதோட ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 235. அந்த ஜோன் பிரேக் ஆச்சுன்னா 225 வரையுமே வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓவராலாக வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ஸ்கிரிப்ட்டுக்குமே லெவல்ஸ் சொல்லியிருக்கோம். ஸ்டாப் லாஸ் டார்கெட் வேணும் அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் பிங் பண்ணுங்கள், இல்லைன்னா கால் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த யூடியூப் சேனலில் கொடுத்துருக்க வீடியோஸ் எல்லாமே வந்து பார்த்தோன்னா ஒன்லி ஃபார் லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டும்தான். வி ஆர் நாட் ஏ செபி ரெஜிஸ்டர்ட் டெக்னிக்கல் அனலிஸ்ட். நாம் என்னென்ன சர்வீசஸ் பண்ணியிருக்கோம்னா எஸ்எம்சி கான்செப்டை பயன்படுத்தி எப்படி ட்ரேட் பண்ணணும், அதாவது வந்து பார்த்தோன்னா சின்ன ஸ்டாப் லாஸில் பெரிய டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே அந்த எஸ்எம்சி கான்செப்டில் வரும். அதன் கூட வந்து நம்ம ஒரு அமி புரோக்கர் சாஃப்ட்வேர் வச்சு ஒரு டூல் வச்சு நம்ம இன்னும் வந்து ஸ்டாப் லாஸை மினிமைஸில் எப்படி வச்சுட்டு மேக்ஸிமம் டார்கெட்டுக்கு எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். இதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணிங்க அப்படின்னா இதை பற்றின டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.